ஆம், மறுபடியுமாக உங்களை இந்த ஜூம் மீட்டிங்ல சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஒன் சாமுவேல் முதலாவது சாமுவேல் புத்தகத்தை நம்ம மெடிடேட் பண்ணி அதுல இருந்து ஆம், ஆண்டவர் அந்த காலத்துல எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார் அப்படின்றத நம்ம தியானித்து அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில அதுல என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் லைஃப் அப்ளிகேஷனை நம்ம பார்க்கிறப்ப இந்த புத்தகம் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒன் சாமுவேல் வந்து இது ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷனல் புக் அப்படின்னு சொல்லலாம். டிரான்சிஷனல் புக் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு எரால இருந்து இன்னொரு எராக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ற ஒரு காரியம். ஆஹ் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்? முதலாவது ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து ஒருவனா இருக்கையில, அவன் தனிமையா இருக்கையில ஆபிரகாமை அழைத்து அவனை பெரிய ஜாதி ஆக்கணுன்றதுக்காக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அதுக்கப்புறம் அந்த 12 நபர்கள் 12 கோத்திரமா மாறுறாங்க. 70 பேரா மாறுறாங்க. யாத்ராகமத்துல நம்ம பாக்குறோம். அவங்க வந்து எங்க இருக்கிறாங்கன்னா எகிப்துல இருக்கிறாங்க. இந்த 70 பேரு பல லட்சங்களாக பெருகுறாங்க எகிப்து தேசத்துல. அப்ப அங்கே இருந்து ஆண்டவர் மறுபடியுமாக கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்காக ஆண்டவர் மோசேயை எழுப்புகிறார். அந்த ஒரு வருடங்கள், ஒரு 40 வருடங்கள் அப்படியே கடந்து போகிறது. அதைத் தொடர்ந்து இந்த பெரிய ஜாதியானவர்கள் வந்து கானான் தேசத்துல உள்ளக்க போய், அந்த இடங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுத்த இடங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளணும், ஆக்கிரமித்துக் கொள்ளணும் அப்படின்றதுனால ஆண்டவர் மற்றும் ஒரு லீடர ஆண்டவர் எழுப்புறார். ஆம், இவங்க எல்லாமே ஒரு அக்கேஷன் அந்த அக்கேஷன்ல அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எழுப்புகிற காரியத்தை நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம பார்க்க முடியும். எவ்ரி லீடர் வாஸ் raised at a particular point of time for a particular purpose. ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஒவ்வொரு தலைவனையும் ஆண்டவர் உருவாக்குகிறார், தலைவியையும் ஆண்டவர் உருவாக்குகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த டைம்ஸ் அப்படியே நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்ப இவங்க வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? கானான் தேசத்துல 12 கோத்திரங்களும் எல்லாரும் அப்படி 12 ஜாதியாரும் வேற வேற இடத்துல வந்து ஜாஷுவா வந்து யோசுவா வந்து பங்கிட்டு குடுத்துட்டாரு. நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள எரா என்ன எரா அப்படின்னா, நீங்க மெடிடேட் பண்ணியிருப்பீங்க. ஜட்ஜஸ்ல நியாயாதிபதிகள் ஆண்டவர் எழுப்புறார். அங்கங்க ஒரு லீடர் அப்பப்ப எழும்புவாங்க. திடீர்னு இங்க எகூத் எழும்புவாரு. ஜெப்தா எழும்புவாரு. அப்புறம் கிதியோன் எழும்புவாப்ல. சிம்சோன் எழும்புவாரு. இப்படியா அங்க இங்க அங்க இங்கன்னு வந்து ஒரு 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 பிரச்சனைன்னு ஒண்ணு வர்றப்ப ஆண்டவர் அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கணும்னு நினைச்ச உடனே ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு நபரை நடப்புவார். சோ இதுதான் வந்து ஆல் த்ரூ த ஏஜஸ் இதுதான் ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்தின் பணியாக இருக்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலையும் ஆண்டவர் மனிதர்களை எழுப்பி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தேவனுடைய தாசன் விண்ணமாய் சொன்னார், மென் ஆர் ஆல்வேஸ் காட்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது தேவனுடைய பிள்ளைகளே மென் ஆர் விமன் காட்ஸ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் காட்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன? ஆம், ஆண்டவர் எப்பொழுதும் தானாக செயல்படுவது கிடையாது. அவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, மனிதர்கள் மூலமாகத்தான் செயல்படுகிறார். சோ நீங்க வாழ்கின்ற காலம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நான் இருக்கிற இடம், ஆண்டவர் உங்களை நாட்டி வைத்திருக்கிற அந்த குடும்பம், அந்த இடம், அந்த வீடு, இதுல ஆண்டவர் தான் உங்களை வைத்திருக்கிறார். God has raised you அப்படின்றத மறந்துடாதீங்க. ஆண்டவரை எழுப்பி இருக்கிறார். இந்த காலகட்டத்துக்கு டைம் ஃபார் திஸ் பர்டிகுலர் டைம் இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் உங்களை எழுப்பி இருக்கிறார். என்ன ஒரு அருமையான ஒரு சத்தியம் பாத்தீங்கன்னா, நம்மளா உருவாகல, நம்மளா ஊழியத்துக்கு வரல, நம்மளா ஒப்பு கொடுக்கல, நம்மளா இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கல. ஆண்டவர் என் இருதயத்துல அழைப்பை கொடுத்து, அர்ப்பணிப்பையும் கொடுத்து, அவரை குறித்த ஒரு தாகம், ஒரு பாரம், ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை இதெல்லாம் கொடுத்து, God is sometimes he has already risen.
ஆண்டவர் உங்களை ஏற்கனவே எழுப்பி விட்டார். இன்னும் சிலரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இன்னும் வரும் நாட்களில உங்களை இன்னும் எழுப்புவார். வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர் வி ஹேவ் ஹியர். ஆண்டவர் எழுப்புகிற தேவனா இருக்கிறார். சாமுவேல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் இஸ் ரன்னிங் ஆல் த்ரூ தி பேஜஸ். அப்படியே ஒவ்வொரு பக்கமும் ஆண்டவர் எப்படி எழுப்புகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். 31 அதிகாரங்கள் உண்டு. அந்த பெர்சனாலிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் பெர்சனாலிட்டீஸ்லாம் நம்ம நம்ம உள்ளக்க போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ள நம்ம போகலாம். ஜெனரல் அவுட்லைன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 பெர்சனாலிட்டீஸ் வர்றாங்க. ஆண்டவர் சாமுவேல எழுப்புறார், ஆண்டவர் சால எழுப்புறார், ஆண்டவர் டேவிட எழுப்புறார். 3 கிரேட் பெர்சனாலிட்டீஸ். ஆ ஈவன் ஏலி வந்து ஏற்கனவே இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஏலியோட லைஃப்பையும் நம்ம பார்ப்போம். ஆம், என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நியாயாதிபதிகள் காலங்கள்ல வந்து அங்கங்க, அங்கங்க அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இப்ப காட்ஸ் பிளான் இஸ்ரவேல் ஜனங்கள்ல மத்தியில ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் அடுத்த ஃபேஸ்க்கு கொண்டு போகணும். இதுவரைக்கும் நியாயாதிபதிகள் காலங்கள் தான். அப்ப அடுத்த ஃபேஸ்க்கு கொண்டு போகணும். த ஃபேஸ் சேஞ்சர் எலக்ட்ரிசிட்டி லாங்குவேஜ்ல ஃபேஸ சேஞ்ச் பண்ணுங்கப்பா அப்படின்னு பண்ணுவான். இன்னொரு லைன குடுங்க. இது சிங்கிள் லைன்ல வந்துட்டு இருக்கு. டபுள் லைன்ல குடுங்க. ஃபேஸ சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்பான். சோ ஒரு ஒரு விதமாக போயிட்டு இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் இன்னொரு விதத்துல கொண்டு போகணும்னு நினைக்கிறார். இதுதான் டிரான்சிஷனல் ஃபேஸ். ஒவ்வொரு இயக்கமும் நெறைய நேரங்கள்ல லீடர்ஷிப்லாம் மாறுறப்ப ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸ்க்குள்ளாக போகும். ஒரு மாறுதலுக்குள்ளாக போகும். இயக்கங்களா இருக்கட்டும், சபைகளா இருக்கட்டும், தேசங்களாக இருக்கட்டும். இந்த டிரான்சிஷனல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, டிரான்சிஷனல் ஃபேஸ்ல நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை நீங்க அதிகமா மெடிடேட் பண்ணணும். நான் அதிகமாக நினைக்கிறேன். ஆவிக்குரிய வட்டாரத்துல ஒரு பெரிய ஒரு மாறுதலுக்குள்ளாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி வைஸ் தேர் இஸ் அ மேசிவ் சேஞ்ச். பயங்கரமான மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹெவி டிரான்சிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிறதான மனிதர்களை விட்டு மிஷின வச்சே வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. மிஷின் வந்து லேர்ன் பண்ணுமா இல்லையா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதான் மிஷினே லேர்ன் பண்ணும். நான் கூட ஒண்ணு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது வாய்ஸ் டூ வேர்ட்ஸ் வார்த்தைகளை வந்து எழுத்துக்களாக கன்வெர்ட் பண்ணுகிற ஒரு சாஃப்ட்வேர நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நாம சொல்ல சொல்ல அது டைப் பண்ணும். அதுவே டைப் பண்ணும். ஷார்ட் ஹேண்டுன்னு அந்த காலத்துல உண்டு. இப்பயும் இருக்கு. ரேரா இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தப்ப அந்த சாஃப்ட்வேர்ல போட்டு பார்க்கிறப்ப அது என்ன சொல்லுது எனக்கு, "நீ இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கிற. நீ போக போக நீ நெறைய உன்னுடைய கம்ப்யூட்டருக்கு நீ ட்ரெய்னிங் குடுத்தன்னா, உன் சத்தத்த கரெக்ட்டா ரெகக்னைஸ் பண்ணும். சோ பிராக்டிஸ் செஷன் நெறைய குடு" அப்படின்னு சொல்லுது அது. புரோகிராம் அப்படி பண்ணி வச்சிருக்காய்ங்க பாருங்க. நான் யாருக்கு பிராக்டிஸ் பண்ணணுமா? பிராக்டிஸ் குடுக்கணுமா? என்னோட கம்ப்யூட்டருக்கு குடுக்கணுமா? அது அது என் சத்தத்த நான் ஒவ்வொரு சத்தத்தையும் வந்து எப்படி புரொனவுன்ஸ் பண்றேன், வந்து எப்படி புரொனவுன்ஸ் பண்றேன்னு கரெக்ட்டா ஸ்டடி பண்ணி, முதல்ல தப்பு விட்டாலும், அதுக்கப்புறம் தப்பு விடாது அப்படின்றது. அது நான் அதே மாரி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா அப்படிதான் இருக்குது. முதல்ல நெறைய தப்பு விட்ட கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் தப்பு விட மாட்டேங்குது. இட் இஸ் லேர்னிங் ஃப்ரம் மை வாய்ஸ். என்னுடைய சத்தத்திலிருந்து அது கற்றுக்கொண்டிருக்குது. தட்ஸ் எ ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் இன் டெக்னாலஜி. பயங்கரமான மாறுதல்கள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. நாம அட்வான்ஸ்ட் எக்கானமில இல்லாததுனால, நம்ம அதோட விளைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்மளுக்கு வந்து கொண்டிருக்குது. நெவர்தலெஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துவிடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மாத்திரமல்ல, சபைகள்ல லீடர்ஷிப் மாறுறப்ப, ஒருத்தவங்க ஒரு ஊழியத்துல பொறுப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வருவாங்க. தட்ஸ் கால்ட் டிரான்சிஷன். அப்படிப்பட்ட காலத்துல வந்து நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், இல்ல நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய காரியங்கள வந்து நீங்க புரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. நெறைய காரியங்கள். அது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? த புக் ஆஃப் 1 சாமுவேல் தான். வெரி பியூட்டிஃபுல் புக் ஆஃப் டிரான்சிஷன். சோ 3 பெர்சனாலிட்டீஸ் நான் சொன்னேன். சாமுவேல், சவுல், டேவிட். சாமுவேல், சவுல், தாவீது. இந்த டிரான்சிஷன் நான் சொன்னேன் இல்லையா? எத்தன டிரான்சிஷன் நம்ம பார்க்க முடியும்? தமிழ்ல டிரான்சிஷன் அப்படின்னு சொன்னா, ஒரு மாறுதல்கள் அப்படின்னு சொல்லலாம்.
மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்சுன்னு இருக்கு. சேஞ்சுன்றத பார்த்தா ரொம்ப சிம்பிளா சாதாரணமா இருக்கும். மாறுதல் அப்படின்னு. இது வெறும் மாறுதல் கிடையாது. ஓவராலாவே ஒரு 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 இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, அது டிரான்சிஷனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆயி போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்லொகேஷன் தட்ஸ் ஆல்சோ டிரான்சிஷன். இப்ப நீங்க ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க இல்லையா? நம்மள இப்ப நெறைய பேரு சொல்லுவாங்க, வயசு ஆக ஆக இந்த டிரான்சிஷன வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. சின்ன வயசுல இது மைண்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியா அக்செப்ட் பண்ண சொல்லும். ஆனா வயசு ஆக ஆக நம்மளுடைய சைக்காலஜியும் அப்படிதான், நம்மளுடைய ஏஜும் அப்படிதான். நம்ம பலவீனப்படுறதுனால, சரீரமும் பலவீனப்படுறதுனால, நம்ம உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து பழகுவோம். உட்கார்ந்த சேர்லயே தான் உட்கார்ந்து பழகுவோம். எதுவுமே மாறுதல்கள் வந்து நம்மளால அக்செப்ட்டே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நம்ம ஒரு ஏஜ்ல நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் செய்ற சில காரியங்கள் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா, காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த மூவ். காட் இஸ் நாட் ஸ்டாட்டிக். ஆண்டவர் ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. அவர் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஃபேஸ்ல இருந்து அடுத்த ஃபேஸ்க்கு மாத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு மாத்திக்கிட்டே இருப்பார். ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மாத்திக்கொண்டே இருப்பார். ஒரே இடத்துல உட்கார வைத்து நம்மளை திருப்திப்படுத்துகிறார் தேவன் நம்மளுடைய ஆண்டவர் கிடையாது. இங்க லீடர்ஷிப் சேஞ்ச் நம்ம பார்க்கிறோம். தலைமைத்துவம் எப்படி மாறுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஏலிய தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சீலோ அப்படின்ற இடத்துல தான் இங்க ஏலி காணப்படுகிறார். அங்க தான் அங்க அன்னாள் வந்து போகிறாப்ல. சீலோ அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல தான் நியாயாதிபதிகள் காலத்துல சீலோ தான் வொர்ஷிப் சென்டரா இருக்கிறது. அதான் நம்ம 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 3வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த மனுஷன் சீலோவிலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சீலோவிலே கர்த்தருடைய பரிந்து கொள்ளும்படி போறாங்க. எருசலேமுக்கு போகல. இன்னும் எருசலேமுக்கு வரல. டிரான்சிஷன் இன்னும் ஆகல. இப்ப அதுதான் திஸ் புக் இஸ் ஆல் அபௌட். 1 சாமுவேல் இஸ் ஆல் அபௌட் டிரான்சிஷன். நியாயாதிபதிகள் காலங்கள்ல இருந்து ராஜாக்களின் காலத்துக்குள்ளாக போகணும். ராஜாவாகிய தாவீது அங்கே வரணும், உயர்த்தப்படணும். தாவீதின் சிங்காசனம் நிலைநிறுத்தப்படணும். தாவீதின் வம்சத்துல இயேசு கிறிஸ்து உருவாகணும், வரணும். இயேசு கிறிஸ்து வந்து உலக ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்துல இந்த திட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை எப்படியா புரிந்து கொள்ள முடியும்? ஏலியால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இல்ல சவுலால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சாமுவேலால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தாவீதோட எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அவர்கள் புரிந்து கொண்டதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பகுதிகள் தான் புரிந்து கொண்டார். இப்ப நம்மளும் தேவனுடைய ஜனமே எல்லாத்தையும் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கக் கூடாது. ஆண்டவர் எப்படி எப்படிலாம் கிரியை செய்றார். நம்ம நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வராது. எலக்ஷன் எல்லாரும் அந்த ஜெயிக்கணும், இது இருந்தா நல்லா இருக்கணும். அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைச்சோம் தான். ஆனாலும் ஆண்டவர் செய்கிறது சரியா தான் செய்வார். அவர் என்ன செய்கிறாரோ அது சரியாக தான் செய்வார். அப்ப ஏலியிலிருந்து சாமுவேலுக்கு ஃபர்ஸ்ட் அதான் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் முதல் 7, 8 அதிகாரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏலியோட மினிஸ்ட்ரி தான் நெறைய இருக்கும். ஏலியோட அந்த ஊழியங்களும், அவருடைய தோல்விகளும், ஆண்டவர் எப்படி அவன நிராகரித்து தள்றார், புறக்கணித்து தள்றார் அப்படின்ற ஒரு டிராஜிக் ஸ்டோரிய இதுல இந்த 4 பெர்சனாலிட்டி இப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஏலி, சாமுவேல், சவுல், டேவிட். சரியா? இந்த 4ல வந்து ரொம்ப பரிதாபமா செத்து போனது 2 பேர். பரிதாபமாக 2மே 2 நீங்க கம்பேர் பண்ணலாம். ஏலியும் அவங்க 2 பிள்ளைங்களும் ஒரே நாள்ல சாகுறாங்க. அதே மாரி அ சவுலும் அவருடைய 3 குமாரர்களும் அங்கே சாகுறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இந்த புக்ல ஏன் ஆண்டவர் அப்படி இது பண்றாரு அப்படின்னா, ஹிஸ் ஹிஸ் எண்டிங் ஆண்டவர் எண்ட் பண்றப்ப அப்ரப்ட்டா இருக்கும் சில எண்டிங்ஸ். இது நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறத காட்டிலும் ஆண்டவர் சில நேரங்கள்ல அப்படி கிரியை செய்கிறார். கிரியை செய்கிறார். ஏலிட்ட இருந்து சாமுவேல்ட்ட அவர் கொண்டு வருகிறார். சாமுவேல்ட்ட இருந்து சவுல்ட்ட கொண்டு வருவாரு. அது அடுத்த பாயிண்ட். சாமுவேல் நல்ல ஊழியக்காரன் தான். ஆனாலும் சாமுவேல் வந்து அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் வந்து அடுத்து எனக்கு அடுத்து என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி வைக்கிறப்ப ஜனங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள அவங்களும் பரிதானம் வாங்குறாங்க, பிரைப் வாங்குறாங்க. ஆண்டவர் வந்து அதனால எ நம்ம சபையினுடைய இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க சாமுவேல்ட்ட. உடனே ராஜாவா எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்றாங்க. சோ இது ஒரு டிராஜிக்கான டிரான்சிஷனா இல்லாட்டி கூட, அதாவது ஒரு சோகமான அவன்ட காட்சியில புடுங்கி குடுக்க அந்த மாரி இல்லாட்டி கூட, பட் அதுவுமே சாமுவேலை வந்து ஒதுக்கி விட்டு சவுல் வர்ற மாரி தெரியுது. அண்ட் அகைன்
சவுல ஒதுக்கி விட்டுட்டு தாவீத கொண்டு வர்றாராம். என்ன சார் நடக்குது சாமுவேல்ல? வாட் இஸ் ஹேப்பனிங்? A book of transitions, the book of movements. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அதான் இந்த டிரான்சிஷன்ல இந்த மாறுதல்கள்ல ஒரு பெரிய முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, the era of judges, நியாயாதிபதிகளின் காலங்களில் இருந்து ராஜாக்களின் காலங்களுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் போகணும். ஆபிரகாம் தனியாக இருந்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, 12 கோத்திரத்தார்கள் வர்றாங்க. அப்புறம் 70 பேர் ஆகுறாங்க. 70 பேர் 20 லட்சத்துக்கு மேலாக அங்கே இருக்கிறாங்க. இவர்கள் தேசமாக ஆகுறாங்க. மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறான். மோசே வழிநடத்தி கொண்டு வந்து அங்கே யோர்தான் இந்த சைடு விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் யோசுவா இவர்களை எடுத்துக்கொண்டு அப்படியே போய் எல்லா இடத்துலயும் வந்து அமர்த்துகிறார். தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். கொடுத்த உடனே அதுக்கப்புறம் சுமார் ஒரு 400 450 வருடங்கள் வந்து நியாயாதிபதிகள் காலங்கள். நான் ரிப்பீட் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஆஹ் நியாயாதிபதிகள் காலங்கள் வரைக்கும் வந்தாச்சு. ஹியர் வி கம், ஹியர் வி ஸ்டாண்ட். நியாயாதிபதிகள் காலத்து வரைக்கும் வந்தாச்சு. இவன் இந்த இடத்துல ராஜாக்கள் உருவாக ஆண்டுடைய அநாதி திட்டம், ஆண்டுடைய அநாதி திட்டம். ராஜா உருவாகி தாவீது ராஜா அப்படின்னு வரணும். ஏன்னா தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்க போறாங்க. தாவீதின் சிங்காசனம் வந்து நீதியுள்ள சிங்காசனம். அது ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மாதிரியான ஒரு புரோட்டோடைப், ஒரு டைப், எ ஃபார்ம் ஆஃப் டைப். அதாவது ஒரு மாதிரி, இயேசு கிறிஸ்துவை மாதிரியான ஒரு அரசாட்சி அங்கே அவன் செய்ய போகிறான். அதனால வேகமாக தாவீதுக்குள்ள கொண்டு போனோம். the transition is not easy. ஏலிட்ட இருந்து தாவீதுக்கு ஆண்டவர் கொண்டு போகல. ஏலிட்ட இருந்து சாமுவேல்ட்ட வந்து, சாமுவேல்ட்ட வந்து, சவுல்ட்ட வந்து, சவுல்ட்ட இருந்து தாவீது. அப்பா 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 கேட்கறதுக்கே ஆண்டவருடைய வழிகளை வந்து நம்ம ஆராய்ந்து முடியாத தேவனுடைய சாதனை. லேஸ்ல நம்ம சில சமயம் ஆண்டுட்ட ஜெபம் பண்றதெல்லாம் நாம எல்லாத்தையும் புரிந்து கொள்ளணும்னு நினைப்போம். என் பிள்ளை வாழ்க்கையில என்ன நடக்குது, இல்லையா? மருமக வாழ்க்கையில என்ன நடக்குது? நிறைய பேர் ஏஜ்டா இருக்கிறனால கான்டெக்சுவலா பேசணும்னு நினைக்கிறேன். அவங்க சொந்தக்காரங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தலையே வலிச்சிரும் பிரதர் அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைங்களை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. டோன்ட் வரி. God will work in his own time. அவருடைய நேரத்துல சகலத்தையும் சரியாக செய்வார். நீங்க ஆண்டவர்ட்ட உண்மையா இருந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, நீங்க அவங்கள ஜெபத்துல தாங்குனாலே ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படியே உற்றணும். நம்ம மனசுல இருந்து உற்றணும். அவங்களுக்கு ஆண்டவர் கரத்துல உற்றணும். ஆண்டவர் கிரியை செய்வார். எப்படி கிரியை செய்வார்? நீங்க நினைக்கிற மாதிரி கிரியை செய்ய மாட்டார். அவர் நினைக்கிற மாதிரி கிரியை செய்வார். அவருடைய நேரம் ஒண்ணு இருக்கிறது. அவருடைய திட்டம் ஒண்ணு இருக்கிறது. அவருடைய வழிகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. குழம்பி போயிருவோம் நம்ம ஆண்டவர்ட்ட இதெல்லாம் கேட்டீங்கன்னா. தலையே வெடிச்சிடும். அதனால ஜஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. ஆங்கிலத்துல ஒரு பாடல் உண்டு. ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. நம்ம ஆண்டவர்ட்ட கீழ்ப்படியணும். நம்ம வேலை ஆண்டவரை அவன் மேல சார்ந்து இருக்கணும். நிம்மதியா இருக்கணும். இது ரெண்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசுல வந்து அந்த சமாதானம் வந்து புத்திக்கு எட்டாத அந்த சமாதானத்தால ஆண்டவர் நிரப்புவார். சரி, இந்த டிரான்சிஷனல் ஃபேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நியாயாதிபதிகள் காலத்துல இருந்து ராஜாக்கு கொண்டு வரணும். ராஜாக்கு கொண்டு வரணும். பட் இதுல வந்து ஆங்கரா ஆண்டவர் யார நம்புறார்? ஒரு முக்கியமான நபரா யார் ஆண்டவர் நம்புறாரு அப்படின்னா சாமுவேல தான் நம்புறாரு. சாமுவேல தான் ஆண்டவர். அவர் சாமுவேல வச்சுதான் இந்த ஃபுல் ஷிஃப்ட் நடக்குது. அவர்தான் காட்ஸ் ஆங்கர். தேவனுடைய ஒரு அச்சாணி அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த அழைப்பை வைத்திருக்கிறாரா? அச்சாணிகளாக வைத்திருக்கிறாரா? அச்சாணி எப்படி இருக்கும் தெரியும்? வீல்ல நடுவுல இருக்கும். குட்டியா இருக்கு. என்னடா அது சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டோம்னு வச்சுடுங்க, வீல் அப்படியே தறிகட்டு போயிரும். வண்டி கீழே வந்துரும். ஆட்கள் கீழே வந்துருவாங்க. சின்ன பார்ட், பட் சிக்னிபிகன்ட் பார்ட். உங்க ஊழியத்துல, உங்க சபையில, உங்க குடும்பத்துல, நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை அச்சாணியாக வச்சிருக்கிறாருன்றதை மறந்துடாதீங்க. இட் இஸ் a small significant ministry.
சிறிதான ஊழியம் தான், பட் சிக்னிபிகண்டான ஊழியம். நிறைய பேரு இதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதே வாண்ட் அ பிக்கர் மினிஸ்ட்ரி, பிக்கர் ஸ்பியர். இந்த வீல் மாதிரி இருக்கணும் பிரதர், நான் மாடு மாதிரி இருக்கணும், மாடு மாதிரி ஓடணும் பிரதர், அப்படி இப்படின்பாங்க. சார், ஆண்டவர் உங்களை அப்படிலாம் ஒண்ணும் அழைக்கல. உங்களை எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு அச்சாணியை அழைச்சிருக்கிறார். யூ ஹாவ் டு பி இன் த பிளேஸ், ஒன் பிளேஸ், அந்த பிளேஸ்ல நீங்க இருக்கணும். ஆங்கர் அப்படியே வச்சிருப்பாரு. Accept your place in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல உங்கள் இடத்தை புரிந்து கொள்வது ஒன்று, அறிந்து கொள்வது ஒன்று, அதை ஏற்றுக்கொள்வது இன்னொன்று. நிறைய ப்ராப்ளம் தேவனுடைய ராஜ்யத்துல ஏன் வருதுன்னா, தேவனுடைய பிள்ளைங்கள் அவங்களுடைய இடத்தை புரிந்து கொள்ள மாட்டாங்க. இந்த இடத்துல நம்ம சவுல பெரிய மிஸ்டேக் பண்றதை நம்ம பார்க்கிறோம். சவுல அவனோட எறாவை புரிந்து கொள்ளல. லைட்டா புரிந்து கொள்றான். என்னை விட நீதான்ப்பா ராஜா, நல்ல ராஜாவா இருப்ப அப்படின்னு சொல்றான் ஒரு இடத்துல. தாவீதுக்கு மேலதான் அவனுடைய திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரிலாக்ஸ் பண்ணியிருந்தான்னா, அவன் அவ்வளவு சோகமா இறந்து போகணும்னு அவசியமே கிடையாது. அப்ப ஆண்டவருடைய திட்டங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற இடத்துல சாமுவேல் எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, உங்க ஃபேமிலியில ஒரு டிரான்சிஷன் ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அவர் சுத்திக்கிட்டு இருப்பார். நிறைய காரியங்களை சுத்தி விடுவார், நிறைய பேரை சுத்தி விடுவார். பட் உங்களை சுத்த மாட்டார். நீங்க நடுவில் இருக்கணும். ஆனா நீங்க ஏலிட்டையிலும் இருந்திருப்பீங்க, சவுலையும் உங்களுக்கு தெரியும், தாவீதையும் உங்களுக்கு தெரியும். ட்ரிபிள் ஜெனரேஷனல் லிங்க்ஸ் ஆண்டவர் உங்களை வச்சிருப்பார். பழைய ஜெனரேஷன் நீங்க க்ளோஸா இருப்பீங்க, யங்கர் ஜெனரேஷன் உங்ககிட்ட பேசுவாங்க, நீ நடு ஜெனரேஷனா ஒன்னு இருப்பீங்க பாருங்க. லிங்க் ஜெனரேஷன் நான் சொல்லுவேன் அத. If God has called you to be a link, be a link. If God has called you to be a bridge, be a bridge. ஒரு பிரிட்ஜ் ஆண்டவர் வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா பிரிட்ஜா இருங்க. லிங்கா இருக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா லிங்கா இருங்க. அச்சாணியா வச்சிருக்கிறோம். இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துல ஸ்மால் திங், பட் a significant thing. ஏதோ சின்ன ஊழியம் கிடையாது. அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. சின்ன காரியம் கிடையாது, முக்கியமான காரியம். அது இல்லைன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். Appreciate your place in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல உங்கள் இடத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே பழைய பைபிள்ஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்குது. உங்க ஃபேமிலிக்காக எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டுல இருக்கிற ஏஜ்ட் பீப்புளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டுல இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். so that you act as a bridge. ஆண்டவர் உங்களை நம்பி சாமுவேலை போல எடுத்து பயன்படுத்துவாராக. இதை நீங்க இந்த புக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆத்தர் ரொம்ப கிளியரா இல்ல. பொதுவா சில பேர் சொல்றது சாமுவேல் எழுதியிருப்பாரு அப்படின்றாங்க. நான் எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் போட்டிருக்கிறேன். ஏன் மித்தவங்க சாமுவேல் பேரு சாமுவேல் 2 சாமுவேல் அப்படின்னா, 1 சாமுவேல் 25 அதிகாரத்துல நினைக்கிறேன் இறந்துருவாரு. சாமுவேல் இறந்துருவாரு. அப்புறம் 2 சாமுவேலும் அவர் எழுதுறதுக்கான வாய்ப்பே இல்ல. அவரோட காலத்துக்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள். சோ பேரு இருக்குதே ஒழிய, பட் அவர் கொஞ்சம் எழுதியிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பிகினிங் சாப்டர்ஸ் எல்லாம் சாமுவேல் எழுதியிருக்கலாம் அப்படின்றாங்க. பட் மேபி நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி வர்றான், காத்தின் இன்னொரு தீர்க்கதரிசி வர்றான். இவங்க எல்லாம் சாமுவேலுக்கு அடுத்து ஒரு தீர்க்கதரிசி. இவர்கள் ஒருவேளை அதெல்லாம் ஃபில் பண்ணிருக்கலாம்னு சொல்லி கருதுகிறார்கள். அது எல்லாமே இன்டர்னல் எவிடன்ஸ் கிடையாது. இன்டர்னல் எவிடன்ஸ் பைபிள்ல இருக்கிறது கிடையாது. பைபிள்ல சில இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? நிறைய புத்தகங்கள் பவுலின் புத்தகங்கள்லாம் தெளிவா இருக்கும். சில புத்தகங்கள்லாம் தெளிவா இருக்கும். லூக்கா எழுதுனதெல்லாம் தெளிவா இருக்கும். மத்த எழுதுனது தெளிவா இருக்கும். மத்த எதான் எழுதினாருன்னு இருக்கும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் உள்ள கையில, பட் வெளியே எவிடன்ஸ் இப்படியாக இருக்கிறது. சோ மெசேஜ், மெயின் மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மெயின் மெசேஜ் நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, 2வது அதிகாரத்துல தான் பார்க்க முடியும். சோ முதல் அதிகாரத்துல நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச பேசேஜ்ன்றதுனால நான் சாப்டர் வைஸ் சாப்டரா நான் போகல. ஓகே, ஒரு ஒரு பார்ட் பை பார்ட்டா தான் போறேன். இன்னைக்கு ஒரு 4 அதிகாரத்தை நான் கவர் பண்ணிடுவேன். அப்ப முதல் அதிகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அன்னாள் எப்படி ஜெபம் பண்றா, அவருக்கு குழந்தை இல்லாம இருக்குது. ஆண்டவர் கர்ப்பத்தை அடைக்கிறார். கர்ப்பத்தை அடைக்கிறதுனால அவ ஜெபம் பண்றா. என்ன ஜெபம் பண்றா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை நம்ம பார்க்க போறோம். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றா. இப்ப ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார், சாமுவேலை கொடுக்கிறார். அவ பாடுகிற பாடல் சாதாரண பாடல் கிடையாது. சோ என்னுடைய ஒரு வியாக்கியானத்தின்படின்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் படி, ஒரு புரிந்து கொள்ளுதலின் படி, நான் இது ஒரு சங்கீதம் மாதிரி இருக்கும். 10 வசனம். 2வது அதிகாரம் முதல்ல இருந்து 10 வசனம் வரைக்கும் சங்கீதம் மாதிரி இருக்கும். இத நீங்க பாத்தீங்கன்னா,
முழு 1 சாமுவேல், 2 சாமுவேலோட ஒரு சாராம்சம் மாரி இருக்கும். அவளுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எழுதுறது உண்மை மாதிரி இருந்தாலும், அவர் தீர்க்க தரிசனமாய் நெறைய காரியங்கள இங்க எழுதுறத நம்ம பார்க்க முடியும். சோ அந்த 10 வசனங்களை மாத்திரம் நம்ம வேகமாக நான் வாசிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. 2 சாமுவேல் அ சாரி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, "என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூருகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல் பரிசுத்தமுள்ளவர் இல்லை. உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் எதார்த்தம் அல்லவோ? பார்த்தீங்களா? சோ அன்னாள் அவருடைய துதிக்கிறார். ஆனா அவருடைய செய்கைகளை குறித்து அவ துதிக்கிறார். அவர் ஞானமுள்ள தேவன். இல்ல கற்பத்தை அடைக்கிறா. ஏன் ஆண்டவர் கற்பத்தை அடைக்கிறா? அப்பதான் ஜெபம் பண்ணுவா அப்டின்ட்டு. அப்டின்னா தான் அவ அர்ப்பணிப்பா அப்டின்னு. ஆண்டவருக்கு இப்ப சாமுவேல் வேணும். சாமுவேல் வேணும்னா அன்னாளுக்கு குழந்தைய குடுத்துட்டோம்னா, அவ பாட்டுக்கு அவளுக்குன்னு வளர்த்துருவா. இப்ப எனக்குன்னு அவள் குடுக்கணும்னா ஒரு பிரச்சனைய குடுத்து தான் ஆண்டவர் எடுக்க முடியும். இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியுதா பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளோ அநாதி ஞானத்துல கிரியை செய்றாரு பாருங்க. சோ நெறைய டைம் ப்ராப்ளம்னா நம்ம என்ன நெனைக்கிறோம், பிசாசு கொண்டு வருதுன்னு நெனைக்கிறோம். பட் ஆண்டவர் சில நேரங்கள்ல சில நெருக்கங்களை, சில சிக்கல்களை, சில அடைக்கப்பட்ட கதவுகளை நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வந்து விடுவார். ஏன் அப்டின்னா, அதுலருந்து சம்திங் பியூட்டிஃபுல் இஸ் கோயிங் டூ கம். இன்னைக்கு புரியாது. இன்னைக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு கண்ணீர் மாரி தெரியும். இன்னைக்கு தோல்வி மாரி தெரியும். அவளுக்கு அப்படிதான் இருந்துச்சு. முதல் அதிகாரத்துல பார்க்கிறப்ப கேலி பண்றது இல்லையா? மனங்கசந்து மிகவும் அழுகுறாளாம். அவ வந்து விசனப்படுத்துறதுனால. அ 6வது வசனம். 1வது அதிகாரம் 6வது கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், அவளுடைய சக்களத்தி அவள் துக் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். இல்லையா? அங்கே ஒரு ஆள் ஆண்டவர் வச்சிருந்தார். விசனப்படுத்துறதுக்குன்னே ஒரு ஆள வச்சிருக்கிறாரு பாருங்க. தேவனுடைய ஜனங்கள விசனப்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல ஆண்டவர் நெருக்கப்படுத்துறதுக்கு, ஒடுக்கப்படுத்துறதுக்குன்னு வச்சிருந்தானா, ஆனா the point is அவர்கள் எவ்வளவு அதிகமாய் நெருக்கப்பட்டார்களோ, அவ்வளவு அதிகமாய் பெருகுகிறார்கள் வசனம் இருக்குது. The ratio of suppression was equivalent to the ratio of expansion. What a beautiful thing. எவ்வளவு அதிகமாய் ஒடுக்கப்படுகிறோமோ, அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் பெருக செய்வார். நீங்க எவ்வளவு அதிகமாய் கண்ணீர் சிந்துறீங்களோ, அவ்வளவு அதிகமான செழிப்பு உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கும். எவ்வளவு அதிகமாய் நீங்க கஷ்டப்படுறீங்களோ, அவ்வளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு உண்டு எதிர்காலத்துல. ஏன் எனக்கு மட்டும் அப்படிலாம் புலம்பிராதீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்கள் இன்னைக்கு புரியாது. ஆனா, அவர் செய்கைகள் எதார்த்தம் அல்லவோ! அப்பதான் அவளுக்கே புரியுது. ஓ! இவள கஷ்டப்படுத்துனதுனால தானப்பா! நம்ம ஜெபம் பண்ணோம். அவ இன்னும் பாருங்களேன், அவ போய் எங்க போய் விடுறா? ஆ சீலோவுல போய் விட்டுட்டு வர்றா. ஆ அதாவது அந்த வசனம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, 25வது வசனம். ஆ 1வது அதிகாரம் 25. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அவ்வளதான். அவள பொறுத்தவரைக்கும் ஏலியின் இடத்துல சீலோவுல இருக்கணும். அவ்வளதான். அவ்வளதான் அவ கமிட்மெண்ட். ஆண்டவருக்குன்னு நான் விட்டேன். ஆண்டவர் பணிக்குன்னு இங்க தொடச்சு பெருக்கி ஏலி என்ன என்ன வேலை குடுப்பாப்ல? தொடச்சு பெருக்கி அங்கே 2 பசங்க வேற அவைங்க பண்ற அட்டூழியம் பயங்கரமான பெருங்க ரவுடீஸா இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும். அவ்வளவு பெரிய பசங்க மத்தியில இந்த குட்டி பையன போய் விட்டா, இது லாஜிக்கே கிடையாது முதல்ல. ஆனா அவ விட்டுட்டு வர்றா. அவள பொறுத்தவரைக்கும் அவ கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் தீர்க்க தரிசனமா என்ன அப்டின்னா, அவர் ஒரு பெரிய இஸ்ரவேல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியா எழும்ப போறார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசியா எழும்ப போகிறார். ஆண்டவருடைய இதய பாரத்தை சுமக்க போகிறார். ஆண்டவர் சொல்வதெல்லாம் செய்ய போறான். அங்க இந்த டிரான்சிஷனல் ஃபேஸ் அவன் குடுக்க போறான். இஸ்ரவேல் ஜனங்கள் திக்கு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கிறப்ப, ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒ ஒ ஒரு ஆங்கர் ஆஃப் ஹோப் ஒரு நம்பிக்கையின் ஒரு அச்சாணியாக சாமுவேல் அங்கே உருவாக்க வைத்திருக்கிறார் ஆண்டவர். வேற ஆப்ஷன் இல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த காலகட்டத்துல. ஆனா சாமுவேல ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார், உருவாக்குகிறார்.
உயர்த்துகிறார். வாட் a beautiful God we have. நெருக்கத்துல கண்ணீரின் பாதையில போகிறது கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். அது ஈஸி கிடையாது. நான் பிரசங்கம் பண்றது இட்ஸ் ஈஸி. பட் வந்து அந்த கண்ணீர்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்றப்ப, நீங்க அழுது மனுஷங்கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ட உட்கார்ந்து அழுது அழுது ஃபோன் பண்றப்ப ஒண்ணும் நடக்காது. இட்ஸ் a foolish thing. utter waste. பட் ஆனா அன்னாள் வந்து அவ அழுது ஜெபம் பண்ணது வந்து ஆண்டவர் சமூகத்துல 10வது வசனம் 1வது அதிகாரம் 10வது வசனம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாள். மிகவும் அழுது கண்ணீரின் ஜெபம். கண்ணீரின் பாதை. உன் கண்ணீரை நான் துருத்தியில வைத்திருக்கிறேன். மெஷர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டார். God who measures our tears. That is shed in his presence, beloved. Remember, in his presence. அவருடைய பிரசன்னத்துல விடும் கண்ணீரை ஆண்டவர் கணக்குல வைத்திருக்கிறார். ரோட்ல விடுற கண்ணீர் கிடையாது. ரோட்ல இன் சென்ஸ் மனுஷங்கிட்ட போய் நீங்க அழுது வேஸ்ட். நான் உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி இசேக்கியா ராஜாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீரை காண்கிற தேவன். அழாதே என்று சொல்லி அந்த விதவையை பார்த்து சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, மரியாளும் கூட வந்திருக்கிறவர்களும் அழுகிறத பார்த்து அவர் கலங்கி அவருடைய இருதயம் கலங்குகிறது. அழாதே என்று சொல்றார். கலங்குகிறது. அவரும் கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் சிந்துகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம் தகப்பன் கண்ணீர் சிந்துகிற தேவன். அவரே அழுகிற தேவனா இருக்கிறார். அழுகிற தேவன் நம்மளுக்கு உண்டு. நமது துக்கத்துல அவர் உடைக்கப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவ் காட் we have. அதனாலதான் என்னமோ தெரியல. நீங்க ஆண்டவர் சமூகத்துல அழுகிற பழக்கம் உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அநியாயத்துக்கு நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அநியாயத்துன்னு சொல்லக்கூடாது. ஆமா. எஸ். என்னால அழுது ஜெபம் பண்றப்ப, சில சமயம் துக்கத்தின் மிகுதியில அழுது ஜெபம் பண்ணலாம். அதே நேரத்துல ஆண்டவரே இந்த கசப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். சில நேரங்கள்ல வந்து ஆண்டவரே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல வந்து நம்ம அழுது உண்மையிலேயே நம்மள கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா, நம்ம அழுது கதறிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பு அப்படியே கொண்டு வந்துருவாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார். சத்துருக்கள நீங்க சிநேகிச்சிரு அப்படின்றார். ஏன்னா உன்னைய அழுக வைக்கிறாங்கல்ல, அப்ப அழ வைக்கிறப்ப அது என்னை ரொம்ப பாதிக்கும்ன்றார் ஆண்டவர். சோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் லெசன். என்ன லெசன் அப்படின்னா, ஆண்டவருடைய செய்கைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. 4வது வசனம் பாருங்க 2, 4 பலவான்களின் வில் முறிந்தது. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க 2 குரூப் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 2 குரூப். பலவான்கள் வில் முறிந்தது. தள்ளாடினவர்கள் பலவான்கள், தள்ளாடினவர்கள். அப்புறம் திருப்தியா இருந்தவர்கள், பசியா இருந்தவர்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியா இருந்தவர்களோ இனி பசியாகிறார். மலடியா இருந்தவள் 7 பெற்றாள். அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ அலட்சியப்பட்டாள். கான்ட்ராஸ்ட் கொடுக்கிறார். அண்ணாருடைய அந்த பாட்டுல, சங்கீதத்துல கான்ட்ராஸ்ட் நம்ம பார்க்கிறோம். நீதிமான்கள், துன்மார்கள், பலவானா இருந்தவங்க, பலவீனப்பட்டவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், பரியாசம் அடைந்தவர்கள். இப்ப நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? இல்லையா? ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்வேஸ் வந்து அஃப்ளிக்டட் சைடுல இருக்கிறவர் ஆண்டவர் எப்போதும் அந்த வீக் அண்ட் அஃப்ளிக்டட் சைடுல தான் இருப்பார். தாழ்மை உள்ளவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், பலவீனவர்கள், பலவீனர்கள், ஆ உடைந்து போனவர்கள், கண்ணீர் சிந்துறவர்கள், தனிமையா இருக்கிறவர்கள், இந்த குரூப்ல தான் ஆண்டவர் இருப்பார். அப்ப அந்த குரூப்ல தான் நம்மளும் இருக்கணும். நம்ம இந்த சைடு வந்துரக்கூடாது. பெருமையானவர்கள், மேட்டிமையானவர்கள், பொறாமை பிடித்தவர்கள், குறை கூறுகிறவர்கள், காம விகாரக்காரர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள், பொருளாசை உள்ளவர்கள், இந்த சைடு மோசமான குரூப் இது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். துன்மார்க்கன் அவன் இன்னும் துன்மார்க்கமா தான் போயிட்டே இருப்பான். அவன நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சுவிசேஷத்த சொல்லி சில பேர் ஆண்டவர் ரட்சிப்பார். அது உண்மைதான். ஆனாலும் இந்த குரூப்ப பார்த்து நீங்க சோர்ந்து போகக்கூடாது.
ஆனா அந்த குரூப் தான் நம்மள வந்து என்ன செய்வாங்க? நெரு நெருக்கத்திற்குள்ளா 6வது வசனம். கர்த்தர் கொல்லுகிறவரும், உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும், அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். 2மே பாருங்க. கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர். லார்ட் ஹூ கில்ஸ் அப்படின்றது இந்த வார்த்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வேற எங்கேயுமே பார்க்க மாட்டோம். யெகோவா மாக்கே ஆண்டவர் தி லார்ட் ஹூ ஸ்ட்ரைக்ஸ் கொல்லுகிற தேவன். ஏன்னா அது நம்ம சாமுவேல்ல பார்க்க போறோம். ஏலி ஏலி அங்கே மரித்து போகிறார். ஏலியோட பிள்ளைங்க மரித்து போகிறது நம்ம பார்க்கிறோம். அங்கே சவுலும் அவனுடைய குமாரர்களும் மரித்து போகிறத பார்க்கிறோம். கொல்லுகிற தேவனா இருக்கிறார். உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும், அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். 7வது வசனம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். பாருங்களேன், அந்த கான்ட்ராஸ்ட் பியூட்டிஃபுல் திங். பணக்காரர் ஆக்குறதும் அவர்தானா, ஏழை ஆக்குறதும் அவர்தான். அவர்தான் சகலத்தையும் செய்கிறார். அதான் நான் இங்கிலீஷ்ல எல்லாம் போடுறேன். God is the ruler of all, irrespective of who is ruling on the earth. ஆண்டவர் தான் கிங். God cannot be defeated. இந்த ஸ்லைட்ல இருந்து வாசித்துட்டு இருக்கேன். தேவனை நம்ம டிஃபீட் பண்ணவே முடியாது. ஆனா சில நேரங்கள்ல சூழ்நிலை வந்து டிஃபீட்டட் மாரியே தான் இருக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம். 2 டிரான்சிஷன் நடக்குது. 2 டிரான்சிஷன்லயுமே எல்லாமே ஒரு பெரிய ஒரு தோல்வியில தான் நடக்குது. ஏலி அங்கே இறந்து போறார். 2 குமாரரும் மரித்து போறாங்க. எல்லாம் தோல்வி, இச்சபோத் அப்படின்னு சொல்லி அவளுடைய மருமகள் வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறா. அவன பெற்றெடுக்கிற குமாரனுக்கு வந்து இச்சபோத்தின் பெயர் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிக்குது. பைபிள் ஸ்டடியே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. 4வது அதிகாரம் கடைசி வசனங்கள் 2 வசனங்கள் அப்படிதான். இச்சபோத் மகிமை போயிருச்சு. எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்றது. அதே மாரிதான் 1 சாமுவேல் அந்த 30வது அதிகாரத்துல கடைசியில வந்து சவுலும் குமாரர்களும் இறந்து போறப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கிடையில இன்னொரு முடிதலும் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆ இந்த இச்சபோத்துல வந்து ஆம் தேவனுடைய பெட்டி வந்து அங்கே போயிரும். தேவனுடைய பெட்டின்றது தான் வந்து தேவனுடைய பிரசன்னம். நானுடைய சுத்தமானால் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் பெட்டி அங்கே போயிரும். நம்ம ஆண்டவர் நம்மள கை விட்டுட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறவங்க எல்லாரும் வந்து பதறுவாங்களாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வந்து ஆம் சாமுவேல்ட்ட வந்து பேசுறப்ப, ஆ ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாரு பாருங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரம். ஆ 11வது வசனம் பாருங்களேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய காரியத்த நான் செய்யற போறேன் அப்படின்றார். அது என்ன காரியம்? நல்ல காரியமா? கிடையாது. இட்ஸ் கோயிங் டூ பி பிக் டிஃபீட். ஆனா ஆண்டவர் அதுல இருந்து தான் அந்த டிஃபீட்ல இருந்து தான் கிரியை செய்றார். அதான் இந்த அவனுடைய வழிகளை ஆராய்ந்து கொள்றது வந்து அவ்வளவு லேஸ் கிடையாது. 1 சாமுவேல்ல வந்து அவனுடைய வழிகளினுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க நம்ம ஜெபிக்கலாம். வழிகள் எப்படி டைரக்ட்டா டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம் இல்ல. லாஜிக்கலா நம்மள்ட்டலாம் கேட்டீங்கன்னா, லாஜிக் அண்ட் ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா தாவீது தானப்பா வரணும். சொல்லுங்கப்பா டக்குனு அடுத்த ராஜாவ பண்ணி விடுங்கப்பா. டக்கு டக்குன்னு பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு பண்ண மாட்டேங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நெறைய தோல்வியின் எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் தான் ராஜா தாவீது அந்த அரசுக்கு வருகிறாங்க. தாவீதின் ஆட்சிக்கு வருகிறாங்க. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு ஏச்சு பேச்சு. அப்பா! 50% ஆஃப் த வாழ்க்கைய நான் வாழ்ந்து முடித்துட்டேன். 45 வயசு ஆகப்போகுது எனக்கு. நான் பரிசுத்தப்படட்டும், நான் மகிமைப்படட்டும். முக்காவாசி நாட்கள் ஊழியத்துல நான் இருந்திருக்கிறேன். இன்னும் ஊழியத்த தான் ஆண்டவர் செய்து என்னுடைய ஜெயமாக முடிக்க ஆண்டவர் என்னை பலப்படுத்தட்டும்னா, இந்த பாதை ஆண்டவர் நடத்தி வருகிற பாதை சில சமயம் யோசிக்கிறப்ப நம்மளுக்கு புரியாது. ஆனா நடத்தி வந்த பிறகு தான் புரியுது. ஓ! இதுக்கு தான் இந்த அவமானமா? ஓ! இதுக்கு தான் இந்த கண்ணீரா ஆண்டவரே? இதன் மூலமாக என்னை நீர் பரிசுத்தப்படுத்தினீரா? இதன் மூலமாக என்னை நீர் உடைத்து உருமாற்றினீரோ? அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் தேவனுடைய ஜனமே. புரிய வைக்கும். ஒன்றே ஒன்றுதான் ஒரு தீம். என்ன தீம் அப்படின்னா 1 சாமுவேல்ல ஆண்டவர் வழிகள் அதை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய திட்டம் அது மாறவே மாறாது. ஆண்டவர் யாரை வைத்து என்ன செய்கிறாரோ அதை நிச்சயம் செய்து கொண்டே தான் இருப்பார். ஆமென்.
தோல்விகள் இருக்கும். இச்சபோத் இருக்கும். இச்சபோத் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை விலகிற்று. எத்தனை தோல்விகளை நீங்க பார்க்க போறீங்க 1 சாமுவேல்ல? எத்தனை தோல்விகள்? நெறைய தோல்விகள நம்ம பார்க்க போகிறோம். சாமுவேலுக்கு வந்த தோல்வி இருக்குது. சவுலுக்கு வந்த தோல்வி இருக்குது. தாவீதுக்கு வந்த தோல்வி இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறிற்று. அதுதான் நம்முடைய மெயின் பாயிண்ட். இப்ப சாமுவேலோட அந்த அழைப்ப நம்ம பார்க்கிறப்ப, அ நாளைக்கு நெறைய நம்ம சாமுவேல தான் பார்க்க போகிறோம். சாமுவேலோட ஊழியத்தை குறித்து நாளைக்கு நம்ம இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 7வது சாரி 5வது அதிகாரத்திலிருந்து நம்ம நாளைய தினத்துல நம்ம தியானிக்க போறோம். ஒரு அவருடைய சித்தமானால் ஒரு 13வது அதிகாரம் வரைக்கும் 13, 16ன்னு வச்சுக்கங்களேன். 16வது அதிகாரத்துல வந்து தாவீது வருகிறார். தாவீது வருகிறார். சோ தாவீதுக்கு முன்பதாக வரைக்கும் நம்ம தியானிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். 15வது அதிகாரம் வரைக்கும். சோ உங்களால படிக்க முடிந்தவர்கள் மேக்ஸிமம் நீங்க படிச்சுட்டு வரலாம். 5ல இருந்து 15 வரைக்கும். சுத்தமானால் நம்ம சில காரியங்கள் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கு இந்த 4 அதிகாரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாமுவேலுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். சாமுவேல் யார் அர்ப்பணிக்கிறா? அவங்க அம்மா தான் அர்ப்பணிக்கிறாங்க. சாமுவேல் அர்ப்பணிக்கல. வித்தியாசமான ஒரு அர்ப்பணம். நீங்க உங்க பிள்ளைங்கள யாரும் ஒப்பு குடுத்திருக்கிறீங்களா? ஒப்பு குடுத்தது மாத்திரம் போகாது. அந்த அர்ப்பணத்தின் விலைய நம்ம உணர்ந்தவர்களா இருக்கணும். அர்ப்பணத்தின் அழைப்பு வேற இருக்குது. போய் விட்டுறணும், விடணும். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கணும். ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். அர்ப்பணிக்கிறது நெறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். நாங்களும் அர்ப்பணிச்சிருக்கிறோம் பிரதர் சொல்லுவாங்க. பட் அந்த சூழ்நிலையில அவங்க பிள்ளைங்கள வளர்க்கிறாங்களா? அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சூழ்நிலை வந்து எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. தலைகீழாக இருக்கிறது. ஆண்டவரே! நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம பிள்ளைங்கிட்ட. ஒருவேள நம்ம பிள்ளைங்கள வந்து ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம் அப்டின்னா, "எப்பா நான் உன்னை ஊழியத்துக்கு தான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். நீ ஒரு நாள் ஊழியத்துக்கு தான் போவ. நீ வேற எந்த வேலையில போனாலும், கொஞ்ச நாள் நீ வேலையில இருப்ப. ஒரு வேள ஆண்டவர் வேலையோட வைத்து உனக்கு ஊழியத்த குடுப்பார். இல்லன்னா வேலைய விட சொல்லுவார். எதுக்கும் நீ ரெடியா இருந்துக்கோ. பட் ஊழியம் தான் மெயினு. ஆண்டுடைய ஆண்டுடைய விசேஷமான பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைப்பா நீனு. மறந்துறாத, மறந்துறாத, மறந்துறாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க காலத்துல அது நடக்காட்டி கூட பரவால்ல. சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த விதை. எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் பண்ண ஒரே இது அவங்க தான். என்னைய பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் குடுக்கல. ஒரு சர்ச்சுக்கு சொன்னாங்க. அவங்களால குடுக்க முடியல. அவங்களுக்கு இருந்த அந்த வாய்ப்புகள், சூழ்நிலைகள், நேரங்கள் அவ்வளதான். நான் அத ரொம்ப எதிர்பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறப்ப, அவங்க அத முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்ல முடியும். பட் ஆனா ஒரு விதைய வந்து ஆழமா போட்டாங்கன்னா, "நீ என்னனாலும் ஒரு மிஷனரி தான்டா. நீ எங்க போனாலும் மிஷனரி தான்டா. நீ எப்ப போனாலும் நீ மிஷனரி தான்டா. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மிஷனரி ஆவுடா. நீ மிஷனரி தான்டா. நீ மிஷனரி தான்டான்னு" சொல்லி என் பிளட்ட வந்து மிஷனரி பிளட்டா மாத்தி விட்டாங்க. நான் வேலைக்காக நான் தேடுறேன். கஷ்டப்படுறேன். 3 இயர் ஃபைனல் இயர்ல. எப்படியாச்சும் வேலை கிடைச்சிடணும், போணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அந்த சொல், அந்த விதை என்னை விடமாட்டேங்குது. ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த விதைய எடுக்கிறார். மிஷனரி தானே, மிஷனரி தானே, மிஷனரி, மிஷனரி 2 காதுகள்லயும். தேவனுடைய ஜனமே, பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரொம்ப பிரதிஷ்டை நிறைந்த பிள்ளைங்களா இருப்பாங்க. அதுக்கு விரோதமா பிசாசு பயங்கரமா போராடுவான். அவங்களுக்குன்னே ஒரு ஆள் பின்னாடி இருக்கணும். கடைசி வரைக்கும் ஜெபத்துல தாங்குறதற்கும், பின்னாடியே சொல்லுவதற்கும் மென்டர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுவா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் அர்ப்பணிப்பு மட்டும் பத்தாது அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அர்ப்பணத்திற்கு விலை இருக்கிறது. அது ஒண்ணு வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும். பால் மறக்கப்பட்ட சின்ன பையன் தான். அழுதுருப்பான். அம்மா மம்மி ஏன் என்னைய விட்டு போறீங்க மம்மி? எனக்கு பிடிக்கல மம்மி இங்க. எனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்ல. என் ஏஜ்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கதறி இருக்கலாம். பட் அண்ணா வந்து அவன் இருதயத்தை கடினப்படுத்தின ஆண்டவருக்கு சொல்லிட்டேன்ப்பா. நீ போ நீ அங்க இருந்தா தான் நல்லா இருப்ப அப்படின்ருப்பான். வாட் எ மதர்! அர்ப்பணிப்பு மட்டும் கிடையாது. அந்த அர்ப்பணிப்பின் விலை கிரயத்த செலுத்துவதற்கு ரெடியா இருந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அழைக்கிறார். வாட் எ பியூட்டிஃபுல் திங். 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம்.
இதெல்லாம் தெரிஞ்சதுனால இதுல ரொம்ப நான் டுவெல் பண்ணல. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால. ஆண்டவர் அழைக்கிற 3வது அதிகாரத்துல. அப்ப அர்ப்பணிப்பின் ஜெபம் வந்து அ ந முதல் அதிகாரத்துல இருக்கு நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அ முதல்ல கடைசியில வந்து அந்த அர்ப்பணத்தின் விலைய நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 3வது அதிகாரத்துல வந்து ம் ஆண்டவர் அ அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அழைக்கிறத பார்க்கிறோம். வாட் a பியூட்டிஃபுல் திங். காட் காலிங் எ பெர்சன். ஆண்டவர் ஒரு நபரை அவர் வந்து சாமுவேலே, சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. வாட் a கிரேட் திங். வாட் a கிரேட் திங். ஐ நீட் யூ ஃபார் மை வொர்க். நீ எனக்கு வேண்டும். என் ஊழியத்தை நீ செய்யணும். என் விருப்பத்தை நீ நிறைவேற்றணும். சாமுவேலே அழைத்த தேவன். இன்னைக்கு நம்மளையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்ன்றத மறந்துறாதீங்க. நம்மளையும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்மளுக்கும் சாமுவேல் மாரி தான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஆண்டவர் கூப்பிட்ட உடனே மனுஷங்கிட்ட ஓடுவோம். கூப்பிட்ட மாரி இருக்கு. கவுன்சிலிங் ஓடுறது. நெறைய பேர் நம்ம யூத் எல்லாம் மிஷனரியாக்கார அர்ப்பணிச்சுட்டு, மிஷனரி அர்ப்பணிச்ச பிறகு நெறைய பேர் ஊழியக்காரன்ட்ட முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க. ஆண்டவர் இப்படி அழைச்சிருக்கிறார் பிரதர். என்ன செய்யணும்னு தெரியல. உங்க ஆலோசனை சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார்ன்னா, நீ ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கணும் சார். அவர் என்னத்தையாச்சும் ஒளர நல்ல ஊழியக்காரரா இருந்திருப்பார். அவரு இவங்க கேட்க போய் ஏன்னா மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல், எனக்கு முன்னிருந்த அப்போஸ்தலர்களுடன் ஆலோசனை பண்ணாம, நான் அரேபிய நாட்டுல போய் நான் வந்து கொஞ்ச நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணினேன்னு சொல்லி சவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு பவுல். பிள்ளைங்களுக்கு அப்படி நீ டீச் பண்ணணும். எப்பா ஆண்டவர் உன்னை எங்க வச்சிருக்காரோ நீ அங்கேதான் நீ இருக்கணும். ஆண்டவர் உன்னை சொல்றாரா நீ போகணும். இங்கேயே பக்கத்திலே இருப்பா. இங்கேயே இருப்பா. தவறாக நடத்துகிற நபர்களால தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்னைக்கு நிறைய இழப்புன்றத மறந்துறாதீங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல நம்ம இன்னொரு பெரிய இன்சிடென்ட் என்ன அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆஃப் ஏலி. ஏலிய வந்து ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றார். அவர் ரிஜெக்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா, பிரெடாமனன்ட்டா 2 பாவத்த நம்ம இங்க பார்க்க முடியுது. ஆனா முக்கியமான ஒரு அந்த காரியம் நம்ம 17வது வசனம் 2:17 அ ஆண்டவருடைய அந்த ஆஃபரிங்ஸ வந்து அவங்க அசால்ட்டா எடுக்குறாங்க அந்த பசங்க 2 பேரும். 2:17 ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். காணிக்கையில வந்து அவங்க கை வைக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய ஒரு கேடு இங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அ வந்து இங்க வருகிறார். தேவனுடைய மனுஷன் அ இங்க வருகிறான். 2வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியனிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் உன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு 29வது வசனம் பாருங்களேன். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும், என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என்னுடைய ஆஃபரிங்க நீ எத்தி உதைக்கிறியா? சரி இதெல்லாம் பண்றப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து ஏன் என்னோட உதைப்பானேன்னு சொல்லிட்டு, என் ஜனமாகிய இஸ்ரவேல் காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். பத்ரோஸ் ஆண்டவர் கேட்கிறார். ஏலி, நான் உன்னை அழைச்சேன். எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் அழைச்சிருக்கிறேன். உன்னை எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் அழைச்சிருக்கிற அந்த இடத்துல, நீ என்னை பார்க்கிலும் என்னுடைய காணிக்கைகள வந்து என் குமாரர்கள் உதைக்கிறப்ப, நீ சரியாக கண்டிக்காததுனால, ஆண்டவர் சொல்றார், "யூ கேனாட் பி மை பிரைஸ்ட்" அப்படின்றார். எனக்கு இனிமே ஊழியம் செய்வதில்லை. உன்னுடைய சந்ததியில ஒருவரும் ஊழியக்காரர் இருப்பதில்லை அப்படின்றார். ஒரு பயங்கரம்.
வசனம். நிச்சயமா உங்க வீட்ல இருந்து எனக்கு இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். 30வது வசனம் பாருங்க. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, "உன் வீட்டாரும், உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சிந்தனையிலே நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும், இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக." நான் சொல்லியிருந்தேன்ப்பா. பட் நவ் ஐ சேஞ்ச் அப்படின்றார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனீனப்படுவார். ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாவம் அந்த மனுஷருடைய பாவம் மிகவும் இதெல்லாம் நம்ம வாசித்துட்டோம். ஆ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். அப்ப ஆண்டவர் நம்மளோட குளோஸ் ரிலேஷனா இருக்கட்டுமே. யார் அத பத்தி நம்மலாம் வொரி பண்ணணும் அவசியமே இல்ல. யாரா இருந்தாலும் ஆண்டவர்ன்னு வந்தா அவங்கலாம் செகண்டரி தான். இங்க பாருங்க ஒரே ஒரு பிரிஸ்ட் அங்க இருக்கிறான். இந்த சாபம் வந்து எங்க வருது அப்டின்னா, சவுலோட அ இதுலயும் வருது அப்டியே. சவுல் வந்து அபியத்தர் அந்த குரூப் ஆஃப் பிரிஸ்ட் 70 அப்படியே வெட்டி போடுறான். இதே அந்த வம்சாவளியில வந்த நபர்கள். அதுல ஒரே ஒருத்தன் தான் தப்பிக்கிறான். அவன் தப்பிச்சு போய் வந்து தாவீதுட்ட இருக்கிறான். அவனையும் சாலமோன் என்ன பண்றான் அப்டின்னா, நிராகரித்து தள்ளுகிறான். அபியத்தர் அதான் 27 நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரைக் குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக, சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான். ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான். சவுல் 70 பேர கொன்னு போட்டான். ஆனா ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு போயிருந்தான். தாவீதுட்ட வந்திருந்தான். தாவீது இருந்ததுனால அவன் தப்பிச்சிட்டான். தாவீதுடைய காலங்கள் முடிஞ்ச உடனே சாலமோன் தூக்கிறான். ஒரு பயங்கரமான ஒரு காரியம். தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சில சமயம் நம்ம ஊழியம்ன்னு வர்றப்ப, இப்போ உங்களுடைய பாஸ்ட்ல நீங்க யோசித்து பாருங்க. யாராவது டயசிஷியன்ல செக்ரட்டரியா இருக்கிறது, டயசிஷியன்ல பாஸ்டரா இருந்து ஊழியம் பண்றது, வைக்கிறது இதெல்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையா இருந்திருந்தாங்கன்னா ஓகே. பட் ஊழியத்துல ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருந்துச்சு அப்படின்னா, அதோட விளைவுகள வந்து நம்ம அனுபவிக்க நேரிடலாம். கண்டிப்பா நீங்க அனுபவிங்க. ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துல வந்துட்டீங்க அப்படின்னா, சிலுவையில வந்துட்டீங்க அப்படின்னா, எல்லா சாபத்தையும் அவர் எடுத்து போடுகிறார். ஆனாலும் அந்த நம்ம ரியலைஸ் பண்ணாம இருந்திருந்தோம் அப்டின்னா, அந்த எஃபெக்ட் சில சமயம் நம்மள்ட்ட பின்னாடி முன்னாடி வராது. நம்மள ஆக்கிரமிக்காது. பின்னாடி வரும். அதுக்காக விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். அடுத்து இருக்கிற 2, 3 நிமிஷங்கள்ல நானு இதற்காகவும் நான் ஜெபிப்பேன். நம்மளுக்கு அறிந்தோ அறியாமலோ அவங்கள பத்தி நம்ம போய் நீங்க ஆராய்ச்சிலாம் ஒண்ணும் பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்மள பொறுத்தவரைக்கும் அவங்க அத பத்தி நம்ம வொரி பண்ணணும். நீங்க உங்களோட பூர்வீகத்த பத்தி நீங்க வொரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சிம்ப்ளி யூ ஷுட் கம் டூ கிராஸ். சிலுவையிட்ட வந்துரணும் அவ்வளவுதான். சிலுவையில இருந்து ஆண்டவரே, இப்பொழுது நான் உமக்கு சொந்தம். நான் உம்மை கனப்படுத்துவேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்போம். ஐ ஆம் a நியூ லெகசி அப்படின்னு நீங்க புதுசா ஆரம்பிச்சு உங்க லெகசி வந்து புதுசா இருக்கு. ஆண்டவர் ஒருவேளை உங்கள உண்மையான ஊழியக்காரங்க, உண்மையாக இருந்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு முன்பதாக போய்க்கொண்டே தான் இருக்கும். அதுக்காக நீங்க நன்றி சொல்லணும். ஆனால் ஒருவேளை இருந்தாலும் நீங்க ஜெயமாய் சிலுவையில ஜெயம் உண்டு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. மத்தேயு 10:37 நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, தகப்பனையாவது, தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரம் நல்ல. மகனையாவது, மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் பாத்திரம் நல்லன்றதுனால, அதுக்குன்னு பிள்ளைங்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள், பொறுப்புகள், கடமைகள விட்டுட்டு நம்ம ஊழியம் செய்ய நான் சொல்லல. ஆனா ஆண்டவருடைய அழைப்புக்கு நடுவுல ஏலியினுடைய குமாரர்கள் வந்த மாதிரி, அந்த ஊழியத்தின் பாதையில குறுக்கிடும் பொழுது, உங்க ஊழியத்தை நிறைவேற்றாதபடிக்கு அது உங்கள் கணவனே ஆனாலும் சரிதான், மனைவியே ஆனாலும் சரிதான், பிள்ளையே ஆனாலும் சரிதான். நீங்க ஸ்ட்ரெய்ட் டூ த ஃபேஸ் சொல்லிடுறது பெட்டர். "தம்பி, எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்காருப்பா. நான் இத உண்மையா நான் செய்யணும்னு நெனைக்கிறேன்ப்பா." அப்படின்னா உட்ரு. இட்ஸ் ஓகே. வேண்டாம். அப்படின்ற அந்த ஸ்ட்ராங் ஐயோ! என் பையன விட்டு நான் எப்படி போவேன்? ஐயோ! அப்படியே அந்த மனசுக்குள்ளேயே பிச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்க தான் அவங்க வந்து வெறுத்து தள்ளப் போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க உருப்படியா ஆண்டவர்ட்ட வந்து முழுமையா நம்ம சரண்டர் ஆயிரணும்.
யார் நம்ம கூட இருந்தாலும் என்ன, நமக்கு நெருங்கிய உறவுகள் தான் நம்மள அதிகமா நம்மள பாதிக்கக்கூடியவர்கள்ன்றத மறந்து போறோம். இதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம் தேவனுடைய ஜனமே. கடைசியில தேவனுடைய பெட்டி இங்கே பிடிக்கப்படுகிறது. 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல 2 குமாரரும் ஓப்னியும் பினெகாசும் மாண்டு போனார்கள். 18வது வசனம் பாருங்க. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசல் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்துளித்தவனுமாய் இருந்தபடியா. ஸ்துலித்தவனா ஃபேட் நெறைய இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றார், "நீ கொழுக்க பண்ணினாய்" அப்படின்னு. அதாவது அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாத்தையுமே, எல்லாத்தையுமே நல்லா சுட்டு தான் ஆண்டவர் சாப்பிட சொன்னார். ஏன் அப்படின்னா, கொழுப்பு நல்லது இல்லன்னு ஆண்டவருக்கு தெரியும். கொலஸ்ட்ரால் நல்லதுன்னு ஆண்டவருக்கு நல்லதா நல்லா சுட்டு. ஆனா இவங்களுக்கு அந்த கொழுப்போட வேணும்ன்றதுனால தான் அவன் பிள்ளைங்க 2 பேரும் எடுத்துட்டே இருந்தாங்க. பாருங்க, இட்ஸ் நாட் காட் ஸ்ட்ரைக்கிங் ஏலி. ஆண்டவர் ஏலிய ஸ்ட்ரைக் பண்ண மாரி தெரியல. அவனே அவன் விழுந்து சாகுறான். ஆண்டவருடைய திட்டங்களுக்கு புறம்பாக நம்ம போகிறப்ப, வி மேக் அவர் ஓன் எண்ட். நம்மளுடைய எண்ட நம்ம சந்திச்சிருவோம். ஆண்டவர் பிரசன்னத்துல இருந்து 40 வருஷம் ஊழியம் சோகமாய் முடிகிறது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும், மருமக பாருங்க. அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு தன் பிறக்கிற ஆண் பிள்ளைக்கு இருக்கிற பேர் இக்கபோத். தேவனுடைய மகிமையை விட்டு போயிற்று. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால் அன்னைக்கு எல்லாருக்கும் நியூஸ் போயிருக்கும். எல்லாருக்கும் நியூஸ் போயிருக்கும். எல்லாம் போச்சுப்பா, எல்லாம் போச்சுப்பா, எல்லாம் போச்சுப்பா. ஒண்ணும் இல்லாம போச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வொர்ஸ்ட் சினாரியோ. எல்லாம் போச்சு அப்படின்னா கூட God is still living. God has a new beginning and he is going to start afresh. புதிதாய் துவங்குகிற தேவன். இதோ நான் புதிய காரியத்தை செய்யப் போகிறேன். சாமுவேலை நான் எழுப்பப் போகிறேன். சாமுவேலில் இருந்து தாவீது வரப்போகிறார். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது சார். அன்னைக்கு நைட் எல்லாம் கெட்ட செய்தி தான். ஐயோ! எதிர்காலம் இல்லையா? எல்லாம் போச்சே! நம்பிக்கை இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஒருவேளை நீங்க எப்படி இருந்தா, ஆண்டவர் சொல்றார், I am God of new beginnings. நான் புதிய காரியத்தை துவக்குகிற தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஜெபம் பண்ணலாமா? தலையை தாழ்த்தி நாம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே,